ஒரு 24 வயசு பையன் பிளைட்டோட விண்டோ சீட்ல உட்காந்து வியந்து பார்த்துட்டு வரான். அப்ப பக்கத்துல இருந்த அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா கீழே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எந்த அளவுக்கு சின்னதா இருக்கு பாருங்கன்னு கத்தி சொல்றான். இப்ப அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாரு. இவங்க பக்கத்துல இருந்த 2 பேருக்கு இது சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு பெரிய பையன் இந்த அளவுக்கு சின்ன புள்ளத்தனமாவா பிஹேவ் பண்ணுவான்னு வினோதமா பாக்குறாங்க. பட் அகைன் அந்த பையன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா இந்த அழகான மேகங்கள் நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்குன்னு கத்தி சொல்ல, இப்ப அவங்க அப்பாவும் சிரிக்கிறாரு. பக்கத்துல இருந்த 2 பேருக்கும் கோபம் அதிகமாயிட்டே வருது. இதை பத்தி கவலைப்படாத அந்த பையன் மறுபடியும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா வானம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்க, இப்ப பக்கத்துல இருந்த 2 பேரும் ரொம்ப கோபமா அவங்க அப்பா கிட்ட, ஏங்க உங்க பையனையே நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக கூடாதுன்னு கேக்குறாங்க. இப்ப அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரோம். என் பையனுக்கு பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாது. அதுக்கான ஆபரேஷனை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இவன் இன்னைக்குதான் இது எல்லாத்தையும் முதல் தடவை பாக்குறேன்னு சொன்னாராம். இப்ப அந்த 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த கதையில வந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அது என்னன்னே தெரியாம நம்ம அவங்களை ஜட்ஜ் பண்ணி தேவையில்லாம கோவப்பட வேண்டாமே. என்ன சொல்றீங்க?